ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் பலாப்பழத்தில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு 1/2 கிலோ பலாப்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 பாகம் குண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த 1/2 கிலோ பலாப்பழத்தை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதையே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பலாப்பழ துண்டுகளையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குண்டு வெல்லத்தை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சி சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு கூட வாசனைக்காக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குண்டு வெல்லம் நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கறனால கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. பலாப்பழத்தில் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கும்போது நல்லா கரைஞ்சிக்கும். இதை கட்டி இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி நல்லா கூழ் மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை கொஞ்சம் கூட இது இல்லாமல் கட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கணும். கூடவே 1/2 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூழ் மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் பதத்துக்கு நம்ம இதைய கலந்து எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நாம் மீடியம் பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கணும். ரொம்பவும் கெட்டி இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதையே நம்ம ஒரு வாழை இலையில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு ஷேப்பு வர்றதுக்காக நம்ம வாழை இலையை இந்த மாதிரி மடக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலையில் வேக வைக்கும்போது வாழை இலை மணத்தோட ரொம்ப இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வாழை இலைக்கு வெளியே வராமல் ரொம்ப அதிகமாக போடாமல் ஒரு மீடியம் அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டால் போதும். நீங்களும் இந்த ரெசிபி ரொம்ப ஸ்வீட்டும் இல்லாமல் அதிகம் ஸ்வீட் இல்லாமல் சாப்பிடக்கூடியது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கேரளாவில் பலாப்பழ சீசனில் அடிக்கடி எல்லா வீடுகள்லையும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதை நாமளும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவும் இதே மாதிரி வாழை இலையில் ஒரு ஷேப் ஆக்கி நம்ம வாழை இலைக்கு வெளியே வராமல் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி ஷேப் ஆக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம பின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இலையை மட்டும் நல்லா மடக்கி அதே மாதிரி திருப்பி வச்சிங்கன்னா போதும். இப்போ அது வேகிறதுக்காக நம்ம ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துருக்குறோம். இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த வாழை இலையில் வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் ரெசிபியை எடுத்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது நல்லா கேக் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். வாழை இலை வாசத்தோட ரொம்ப வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், வாழை இலையோட கலர் மாறி இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்று எடுத்து பிரித்து பார்க்கலாம். ஆறுனதுக்கப்புறமா சாப்பிடுங்க. சூடோடு சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரியாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். கேக்கு மாதிரி நல்ல ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக இருக்கும். மறக்காமல் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.